கிளாஸ் 6 எக்கனாமிக்ஸ். இவங்க டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அப்படின்னு புக்ஸ் யூஸ் பண்ணாலுமே எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் மட்டும்தான் இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபார்மிங் இஸ் த மெயின் ஆக்குபேஷன் இன் வில்லேஜஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த லெசனில் ஒரு 4 கிட்ஸுக்கு ஒரு அங்கிள் வந்து எக்கனாமிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சிட்டி, வில்லேஜ், அங்கே நடக்கக்கூடிய ட்ரேடு, சந்தை, அதுக்கப்புறம் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ், செகண்டரி ஆக்டிவிட்டி, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது சந்தை அப்படின்னே போட்டு வில்லேஜஸில் வீக்லி அண்ட் மந்த்லி இதில் வந்து என்ன வரும், பேசிக்கான நீட்ஸ்க்கான பொருட்கள் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் கன்சியூமர் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சியூமரோட பேசிக் நீட்ஸை, டெய்லி நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது அந்த கன்சியூமர் குட்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பண்டமாற்று முறை, எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ். இது வந்து பார்ட்டர் சிஸ்டம், இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால ஸோ இது வந்து ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டத்தில் சில டிமெரிட்ஸ் இருந்தது. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண தான் மணி வந்து என்ட்ராச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதனோட டெஃபினிஷன். அந்த மணி வந்து நம்மளுடைய கன்சம்ஷன் போக மிச்சம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் மணி வந்து ஃபியூச்சர் நீட்ஸ்க்காக வச்சிருக்கிறது தான் என்னது, சேவிங்ஸ். அதோட டெஃபினிஷன் இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் த பிரைமரி ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் காந்தியோட ஃபேமஸ் கோட், இது நமக்கு தெரியும், வில்லேஜஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி. நெக்ஸ்ட் பாயிண்ட் இந்தியாவோட பாப்புலேஷனில் 50% வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா சிட்டியில் இருக்காங்க. அது வேர்ல்டு வைஸும் அதே ரேஷியோ தான். தென் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷலாக வந்து 47% ஆஃப் பாப்புலேஷன் எங்கே இருக்காங்க அப்படின்னா சிட்டியில் இருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி எதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா 3 எக்கானமிக் ஆக்டிவிட்டீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரா மெட்டீரியல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி யூஸ்க்கான தேவையான எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறது தான் என்னது, ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இதில் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னா அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரியரிங், ஃபிஷிங், மைனிங், கலெக்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, ரப்பர், ரெசின், மெடிசினல் ஹெர்ப்ஸ் அண்ட் லூப்ரிங்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆக்டிவிட்டீஸாக எது இருக்குது அப்படின்னா ஒரு மெஷின் மூலமாக ஒரு ரா மெட்டீரியலை ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது தான் செகண்டரி ஆக்டிவிட்டி. ஸோ இதில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்னது தான் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் வந்து 4 இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் டிபெண்ட் பண்ணி இதுக்கான ஹெட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அக்ரோ பேஸ்ட்னா அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணுது, ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணுது, மினரல்ஸ் டிபெண்ட் பண்ணுது, மெரைன் நமக்கு தெரியும். ஸோ வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னதான் வருதுன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், சுகர் மில்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் தான் என்ன வரும்னா சீ ஃபுட் ப்ராசஸிங் வரும். அப்புறம் ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்சது காட்டிலேருந்து அந்த மரத்துலேருந்து என்ன கிடைக்கும், பேப்பர் மில்க்கு தேவையானது, ஃபர்னிச்சர் மேக்கிங், பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஸோ அதெல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அயன், அலுமினியம், அதர் மெட்டல்ஸ் அண்ட் சிமெண்ட், இது எல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். தேர்ட் ஒன் இதில் என்ன வருதுன்னா டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னா ஸோ இதில் வந்து சர்வீசஸ் வந்து தேவைப்படுது. ஒரு பொருள் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு ப்ராடக்டாக மாறினாலுமே அது என்னவா வேணும், சில சர்வீசஸ் மூலமாக தான் பீப்புள்ஸை போய் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த சர்வீஸ் செக்டாரை வந்து டெர்ஷியரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ ரோட்வே, ரயில்வே, வாட்டர்வே, ஏர்வேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன், போஸ்ட், டெலிஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரேட், இது வந்து ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் வேணும், கூட்ஸ் அண்ட் செல்லிங். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங், இதுக்கு வந்து மணி வந்து ஒரு மீடியேட்டர். ஸோ மணி டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்கிங் சர்வீசஸ். நெக்ஸ்ட் வந்து இதோட டேர்ம்ஸ். ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். இங்கிலீஷில் படிக்கிற மாதிரி இதுலேயும் இதோட மீனிங்ஸ், இதோட டெஃபினிஷன்ஸ் படிக்கும்போது தான் நமக்கு ஒன் வேர்ட்ல வந்து மேத்ஸ்லையோ அல்லது சில இடத்துல கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கன்சியூமர் அப்படின்னா என்னன்னா the one who use the products. கமோடிட்டினா ப்ராடக்ட்ஸ். ஆக்குபேஷன் ஒர்க் அண்ட் ஜாப். செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது லிவிங் பிளேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். புக் பேக் எக்ஸசைஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதிலருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். அந்த 6th வந்து நீங்கள் எந்த புக்ஸ் யூஸ் பண்ணாலுமே சரி தான், எந்த புக்ஸ் தமிழ், இங்கிலீஷ் எது படித்தாலும் தான் புக் பேக்கில் தான் மேக்ஸிமம் உள்ளே இருக்கிறதே அவங்க வந்து கிட்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக சிம்பிளாக அங்கே புக் பேக்லேயே எல்லாத்தையும் அவங்க வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ த ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஆர் யார் அப்படின்னா ஃபார்மர்ஸ் தான். செகண்ட் கொஸ்டின் கலெக்ஷன் ஆஃப் ஹனி இஸ் த ட்ரை ஆக்குபேஷன். டேஷ் ஆக்குபேஷன் இது வந்து ப்ரைமரி ஆக்குபேஷன். தேர்ட் ஒன் வந்து த கன்சர்வேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ் இஸ் கால்டு டேஷ். என்னன்னு சொல்லுவோம்னா ரா மெட்டீரியல் மாறுறது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. அப்புறம் அக்கார்டிங் டு காந்திஜி த வில்லேஜஸ் ஆர் டேஷ் ஆஃப் த நேஷன். ஸோ வில்லேஜஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு, பேக் போன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இன் த சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டேஷ். எத்தனை பர்சன்டேஜ், 47%. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேட்டில் ரியரிங் இது வந்து எதில் வரும்னா ப்ரைமரி ஆக்குபேஷனில் வரும். அதே போல் இது வந்து எதில் வரும்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ராசஸிங், இது எது டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எதில் வரும்னா மினரல் ஆர்
இண்டஸ்ட்ரின்னு வரதுனால இது வந்து என்னது செகண்டரி ஆக்குபேஷன். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டெலிஃபோன், இது வந்து சர்வீஸ். ஓகேவா, சர்வீஸ் ஆர் டெரிட்டரி ஆக்குபேஷன். அப்புறம் காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் கேட்டில் ரேரிங். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி. சர்வீசஸ் வந்து என்னது கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பேங்கிங் வந்து டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இஸ் அ ப்ரைமரி ஆக்குபேஷன். ஸோ செகண்ட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டேஷ், யூஸை பொறுத்து தான் இருக்கும். சுகர் இண்டஸ்ட்ரி ஆர் டேஷ் ஆக்டிவிட்டி, இது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே செகண்டரி. அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னா டேஷ் காட்டன் இண்டஸ்ட்ரி. அப்புறம் டெய்ரி மில்க் இஸ் அ டெய்ரி ஃபார்மிங் இஸ் அ பப்ளிக் செக்டார் ஆர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து கோஆப்ரேட்டிவ் செக்டார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ். இதில் வந்து சிம்பிளான விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருக்கலாம் ஆன்சர்ஸ் இல்லாமல் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மேபி இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். வாட் இஸ் ட்ரேட்? ட்ரேட்னா என்னது? பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் ஆர் அதர் திங்ஸ், ஃபுட்டு அந்த மாதிரி இப்போ நீங்கள் போட்டுக்கலாம். வாட் இஸ் சேவிங் அப்படிங்கும்போது லெஃப்ட் ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸ், அது வந்து மணி வந்து எப்படி ஃபியூச்சர் நீட்காக வைக்கிறது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். வாட் ஆர் கால்டு செகண்டரி ஆக்குபேஷன் வந்து மிஷினரி ஆக்டிவிட்டி எல்லாமே செகண்டரி ஆக்டிவிட்டி. லாஸ்ட் இதில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. பாரதியாரோட ஒரு கோட் வந்து சிந்து நதியின் மிசை நிலவினிலே, இந்த கோட் வந்து யாரோடதுன்னா பாரதியார் சொன்னது. இப்போ புக்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெரிட்டரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டிக் பண்ணணும். இந்த ஃபார்மர் வந்து ப்ரைமரி, டீச்சர்ஸ் அண்ட் இன்னொன்று பேங்க் மேனேஜர் அப்படிங்கிறதுலாம் என்னென்னா சர்வீஸ் செக்டார். ஸோ அது வந்து டெரிட்டரி ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்து டெய்லர், என்ஜினியர், இவங்க எல்லாமே ஒரு ரா மெட்டீரியல் வச்சு ஏதாவது ஒரு செய்ய தான் செய்கிறாங்க. இது சர்வீஸ் கிடையாது. ஸோ அதனால் செகண்டரி ஆக்டிவிட்டி. தென் கண்ட்ரிஸ் அண்ட் கரன்சிஸ், இதையும் நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து புக்கில் இருக்க எல்லாத்தையுமே மேக்ஸிமம் உங்களுக்கு கவர் பண்ணிவிட்டேன். மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே குரூப் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ புக் பேக் அண்டு புக்குக்குள்ள நார்மல் டெக்ஸ்ட்டு அண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஹார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ வந்து ஆடியோ மியூட் பண்ணிவிட்டு சவுண்டை வந்து நீங்கள் மியூட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் ரிவைஸ் ஆன மாதிரி இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.